ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டே ட்ரீமர்ஸ். உங்கள் எல்லாரும் இந்த சேனல் வழியாக சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்னைக்கு இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே நிறைய டைப் ஆஃப் வீடியோஸ் வந்து இந்த சேனலில் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு யூஸ் ஆகக்கூடிய வீடியோஸ் தான். கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி வந்து ரெகுலராக வந்து எல்லாருமே ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த சுச்சுவேஷன்ஸ், அதை வந்து ஹேண்ட்லிங் வந்து நிறைய பேருக்கு வந்து டவுட்ஃபுல்லாகவே ஹேண்டில் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருக்கிறத நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே டே ட்ரீமர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய மோட்டிவேட்டடான அந்த ஒரு வீடியோஸ் எல்லாம் இருக்குது. அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் போய் பாருங்கள். இன்றைக்கி நம்ம ரெகுலராக ஒரு இடத்துல ஒர்க் பண்ணியிருப்போம். நம்மளோட ஒர்க் டைட்டில் ஒரு ஜாப்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜாப்பை நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா, அதில் நம்ம எக்ஸ்பர்ட் ஆகிடும். அதில் வேறு ஒரு சந்தேகமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த ஜாப்பை நம்ம செஞ்சுட்டே இருக்கோம் அப்படின்னா அதில் எக்ஸ்பெக்ட் ஆகிடும், நல்லா சூப்பராக செய்கிறோம். அப்போ என்ன பண்ணுறோம், அந்த ஜாபை இன்னும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும், அது மூலமாக இன்னும் பெனிஃபிட் வந்து நிறைய பேருக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இன்னும் 2-3 பேர் நமக்காக நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்காக, ஒரு டீம் ஒர்க்காக இருக்கிறதுக்காக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. டீம் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பெரிய விஷயம்தான். டீம் ஸ்ப்ரிட்டாக இருக்கிறது அவ்வளோ வேல்யூபிளுங்க. ஏன்னா ஒரு தீக்குச்சி அப்படின்னா உடச்சிட முடியாது. 10 தீக்குச்சின்னு சேர்ந்து பார்க்கும்போது பாருங்கள், உடைக்கிறது அவ்வளோ கஷ்டம். ஸோ டீம் பாண்டிங் பற்றி நிறைய பேசலாம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த சொல்லிடுறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொருத்தங்க வராங்க அப்படின்னா அவங்கள மனப்பூர்வமாக தாராளமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் பண்ணிக்கணும். ஷேரிங் வந்து இருக்கணும். அந்த இடத்துல எப்படி அவங்க சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணணும், எந்த மாதிரி ஒர்க் பண்ணணும், எதை பண்ணணும், எது டூஸ், அது எது டோன்ட்ஸ், இது எல்லாமே நம்ம வந்து சொல்லி கொடுக்க தான் செய்யணும். ஆனாலுமே கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்ப நாள் அங்கே ஸ்டே பண்ணிகிட்ருக்கோம். புதுசாக ஒருத்தங்க வராங்க அப்படின்னா தாராள மனசோடு நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கலாம். இந்த உலகம் வந்து எவ்வளோ வந்து பெருசு இல்லை, இந்த பிரபஞ்சம் கோடான கோடி நட்சத்திரங்கள் கோள்கள் எல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குங்க. ஸோ அந்த பிரபஞ்சமே ஏற்றுக்கும் போது நாமளாம் என்னங்க சாதாரணங்க. அதனால் யாராவது உங்கள் கூட ஒர்க் பண்ணுறதுக்காக உங்கள் டீமில் வந்து சேர்ந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏற்றுக்கணும். டீம் ஒர்க் வந்து அவ்வளோ பாண்டிங்கோடு இருக்கும். ஸோ ஒருத்தருக்கு தெரியுறதை இன்னொருத்தர் ஷேர் பண்ணலாம், இன்னொருத்தருக்கு தெரியுறதை இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு 2-3 பேர் டீமில் இருந்தாங்கன்னா அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக ஒரே டீமாக மாறும்போது சூப்பரான பவர்ஃபுல்லான அந்த வேல்யூபிளான விஷயங்களெல்லாம் அந்த டீமுக்குள்ளார நடக்கும். நல்ல ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும். அந்த க்ரோத் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் 200-300 அந்தளவுக்கு வந்து போகும். ஸோ அப்படித்தான் யாராவது நம்ம டீமுக்குள்ளார புதுசாக வந்தாங்க அப்படின்னா நம்மளோட வேலையை வந்து தட்டி பறிக்கிறதுக்காக வரல, நம்ம பர்ஃபார்மன்ஸை பண்ண விட முடியாமல் இருக்கிறதுக்காக வரல. அவங்களுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, அவங்களும் அவங்கள ப்ரூஃப் பண்ணணுமா இல்லையா, அதுக்காக வந்திருக்காங்க. ஸோ உங்கள் டீமில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது யாராவது புது ஜாயினிங் வந்தாங்க அப்படின்னா அவங்கள தாராளமாக மனப்பூர்வமாக வரவேற்றுட்டு எப்படி நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக இருக்கீங்களோ அதை பொறுத்து தான் உங்கள் டீமோட வளர்ச்சி க்ரோத் அதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். இந்த இடத்துல சில விஷயம் வந்து உங்களுக்கு டவுட்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படிங்க, நாங்கள் இத்தனை வருஷமாக இருக்கோம், புதுசாக வந்துட்டாங்க, நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா எங்களை விட பண்ணிடுவாங்களா அப்படின்னா, அவங்கவுங்க திறமை இருக்கிற வரைக்கும் மேலே போயிட்டே இருப்பாங்க. ஆமாவா இல்லையா? ஸோ அவங்க புதுசாக வந்தவங்களே என்னை விட அதிகமாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நானே நினைக்கும் போது என்னை பற்றி நான் எப்படி நினைக்கணும், அவங்கள விட நான் இன்னும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணி காமிப்பேன். அவங்க 200% பண்ணட்டும், நான் 205% பண்ணுவேன், நான் ஒரு 300% பண்ணுவேன். இந்த மாதிரி என்ன பண்ணணுங்க, நாம் இன்னும் பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். யார் வர்றதுனாலும் நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ஸையும் நம்மளோட இடத்தையும் பிடிக்க முடியாது. அவங்கவுங்களுக்குன்ட்டு ஒவ்வொரு மனிதர்களும் தனி சிறந்த மனிதர்கள் தான். அவங்கவுங்களுக்குன்னு தனியாக ஸ்பெஷாலிட்டியான ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. எப்படி தெரியுங்களா, இது ஒரு ஆலமரம் இருக்குது அப்படின்னா அதில் லட்சக்கணக்கான இலைகள் வந்து இருக்குது. எல்லா இலைகளும் ஒரு மாதிரி இருக்கா? அப்படித்தான் மனிதர்களும் பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள் இருந்தாலுமே கூட அத்தனை மனிதர்களும் தனி விதம்தான். ஒவ்வொருவரும் ஒரு விதம்தான், யாரும் ஒன்று போலல்ல. அத்தனை பேரிடத்திலும் ஒரு சிறப்பான குணம் அப்படிங்கிறது இருக்குது, ஒரு டேலண்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அவங்க டேலண்ட் அவங்க ப்ரூவ் பண்ணுறாங்க, நம்ம டேலண்ட்டை நம்ம ப்ரூவ் பண்ணுற போகிறோம். அதனால் மக்களே, இனிமேல் உங்கள் கூட யாராவது ஒர்க் பண்ணுறதுக்காக வந்தாங்க, உங்கள் டீமில் புதுசாக ஜாயின் பண்ணாங்க, ஃப்ரெஷர் ஆகட்டும், ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் ஆகட்டும், எல்லாருக்குமே கண்டிப்பாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் பண்ணுங்கள். டீமோடு சேர்ந்து சூப்பராக ஒர்க் பண்ணி எல்லாத்தையுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போங்க. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஒவ்வொரு ஒர்க்கோட அந்த க்ரோத்தும் அதோட ஒரு பர்சன்டேஜும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடும். இதுதான் என்னோடய கருத்து.
தேங்க்யூ.